ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி மார்னிங் ஸ்டடி விளாக் பார்க்கலாமா? எப்போதும் போல் எக்கனாமிக்ஸ் தாங்க படித்தேன். இந்த வீக்கோட எக்கனாமிக்ஸ் ஃபுல் டெஸ்ட் முடியுது. அதனால் சாட்டர்டே வரைக்கும் எக்கனாமிக்ஸ், தமிழ், ரீசனிங், மேக்ஸு இது 3 மட்டும்தான் படிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் +1, +2, 6th, 7th இந்த லெசன் கவர் பண்ணிவிட்டேன். இன்னும் பேலன்ஸ் 8th, 9th, 10th இருக்குது. முடித்தது ரிலேட்டடாக நான் ஆல்ரெடி டெஸ்ட் எழுதியிருப்பேன். அதை எடுத்து ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி மார்னிங். நெக்ஸ்ட்டு தமிழ். இதில் சொல்லும் பொருளும்ட்டு 6th, 7th மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இலக்கணம் பார்த்தேன். அப்புறம் ஒரு தோழி வந்துட்டு கேட்டிருந்தாங்க, ஸ்டடிக்குன்னு எந்த மாதிரி யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டால் புரியலை அப்படின்னா வில்லேஜ் கேர்ள் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். அது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் எப்போவுமே 2 சப்ஜெக்ட் முடிக்கிறது தான் என்னோடய டார்கெட். இந்த வீக் ஃபுல்லாமே எக்கனாமிக்ஸு, தமிழ் மார்னிங் படிப்பேன். அப்புறம் 11 o'clock வந்துட்டு கரண்ட் அஃபேர் பார்த்துட்டு கொஞ்சம் ரீசனிங், மார்னிங் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் மாற்றி படிப்பேன். இந்த 3 months நமக்கான ஓட்டத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து ஓடிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் தான். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது மாறி கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். தொடர்ந்து படிப்போம். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. பாய்.